அன்பார்ந்த நாட்டு மக்களே, வணக்கம். இந்த பருவமழை காலத்தில் பேரிடர்கள் நம் நாட்டை சோதித்துக் கொண்டிருக்கின்றன. சில வாரங்களாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிப்புகள் உண்டானதை காணலாம். ஓரிடத்தில் வீடுகள் தரைமட்டமாயின, மற்றொரு இடத்தில் வயல்கள் நீரில் மூழ்கின, எத்தனையோ குடும்பங்கள் சிதைந்து போயின. நீரின் பெருக்கெடுப்பில் சில இடங்களில் பாலங்களும் சாலைகளும் அடித்து செல்லப்பட்டு மக்களின் வாழ்க்கை பெரும் நெருக்கடிக்கு உள்ளானது. இவை நம்மை துயரத்தில் ஆழ்த்தியுள்ளன. தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த அந்த குடும்பங்களின் வலியானது நம் அனைவரின் வலியாகும். பெய் பேரிடர் ஏற்பட்ட இடங்களில் மக்களை காக்க என்டிஆர்எஃப் மற்றும் எஸ்டிஆர்எஃப் வீரர்கள், மற்ற பாதுகாப்பு படையினர் இரவும் பகலும் அயராது உழைத்தனர். நமது வீரர்கள் தொழில்நுட்பத்தின் உதவியும் நாடியுள்ளனர். தெர்மல் கேமராக்கள், லைவ் டிடெக்டர், மோப்ப நாய்கள், ட்ரோன் கண்காணிப்பு என பல்வேறு நவீன கால சாதனங்களின் உதவியுடன் மீட்பு பணிகளை விரைவுபடுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஹெலிகாப்டர் மூலம் நிவாரணப் பொருட்கள் கொண்டு சேர்க்கப்பட்டன. காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டனர். பேரிடர் காலத்தில் நமது இராணுவம் பேருதவியாக நின்றது. மக்கள், சமூக ஆர்வலர்கள், மருத்துவர்கள், நிர்வாகத்தினர் இந்த நெருக்கடியான நேரத்தில் தங்களால் இயன்ற உதவிகளை செய்தனர். இது போன்ற மோசமான சூழ்நிலையில் மனிதநேயத்தை முதன்மையாக கருதிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் என் மனமார்ந்த நன்றி. என் அன்பார்ந்த நாட்டு மக்களே, இந்த வெள்ளப்பேரழிவிற்கு மத்தியிலும் ஜம்மு காஷ்மீர் 2 மகத்தான சாதனைகளை படைத்திருக்கிறது. இவை பலரின் கவனத்தை ஈர்க்கவில்லை என்றாலும் அந்த சாதனைகளை பற்றி நீங்கள் அறியும்போது நிச்சயம் பெருமகிழ்ச்சி அடைவீர்கள். புல்வாமாவின் ஒரு மைதானத்தில் வரலாறு காணாத அளவில் மக்கள் திரண்டனர். புல்வாமாவின் முதல் பகலிரவு கிரிக்கெட் போட்டி அங்கே நடைபெற்றது. ஒரு காலத்தில் இது சாத்தியமற்றதாக இருந்தது. ஆனால் இன்று நம் நாடு மாறி வருகிறது. இந்த போட்டி ராயல் பிரீமியர் லீகின் ஒரு பகுதியாகும். இதில் ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு அணிகள் பங்கேற்கின்றன. புல்வாமாவில் இரவு நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், கிரிக்கெட்டை ரசித்த அந்த தருணம் நெஞ்சை நெகிழச் செய்வதாக இருந்தது. நண்பர்களே, நம் கவனத்தை ஈர்த்த 2வது நிகழ்வு ஸ்ரீநகரின் தால்ஏரியில் நடைபெற்ற முதலாவது கேலோ இந்தியா நீர்விளையாட்டு விழா ஆகும். இது போன்ற விழாவை நடத்த அது ஒரு சிறப்பான இடம். ஜம்மு காஷ்மீரில் நீர் விளையாட்டுகளை மேலும் பிரபலப்படுத்துவதே இதன் நோக்கம். இந்தியா முழுவதிலுமிருந்து 800க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். பெண் வீராங்கனைகளும் சளைத்தவர்கள் அல்ல. அவர்களின் பங்கேற்பும் ஏறக்குறைய ஆண்களுக்கு நிகராக இருந்தது. இதில் பங்கேற்ற அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிக பதக்கங்களை வென்ற மத்திய பிரதேசத்திற்கும், அடுத்தடுத்த இடம் பிடித்துள்ள ஹரியானாவுக்கும் ஒடிசாவுக்கும் பாராட்டுகள். ஜம்மு காஷ்மீர் அரசின் விருந்தோம்பலும் அங்குள்ள மக்களின் அன்பும் போற்றுதற்குரியது. நண்பர்களே, இந்நிகழ்வின் அனுபவங்களை உங்களிடம் கொண்டு சேர்க்க இதில் பங்கேற்ற 2 வீரர்களுடன் உரையாடலாம் என்று நினைத்தேன். அவர்களில் ஒருவர் ஒடிசாவைச் சேர்ந்த ரஷ்மிதா சாஹூ, மற்றொருவர் ஸ்ரீநகரைச் சேர்ந்த மொஹ்சின் அலி. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்போம். ரஷ்மிதா அவர்களே, வணக்கம். வணக்கம் சார். ஜெய் ஜெகநாத். ஜெய் ஜெகநாத் சார். ரஷ்மிதா, முதலில் விளையாட்டுத் துறையில் நீங்கள் அடைந்துள்ள வெற்றிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சார். ரஷ்மிதா,
உங்களை பற்றியும் உங்கள் விளையாட்டனுவ குறித்தும் அறிய மக்களும் நானும் ஆவலாக இருக்கிறோம். அதை பற்றி கூறுங்கள். சார் நான் ரஷ்மிதா. என் சொந்த ஊர் ஒடிசா. நான் ஒரு கேனோயிங் வீராங்கனை. நான் 2017 விளையாட ஆரம்பித்தேன். கேனோயிங் பயிற்சியில் ஈடுபட்டு தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் மற்றும் தேசிய விளையாட்டுப் போட்டிகளிலும் பங்கேற்றுள்ளேன். இதுவரை 41 பதக்கங்கள் வென்றுள்ளேன். 13 தங்கம், 14 வெள்ளி மற்றும் 14 வெண்கலப் பதக்கங்கள். இந்த விளையாட்டில் ஆர்வம் எப்படி ஏற்பட்டது? உங்களை முதலில் ஊக்கப்படுத்தியது யார்? உங்கள் குடும்பத்தில் விளையாடுவதற்கான சூழல் உள்ளதா? எனது இந்த கிராமத்து விளையாட்டு எல்லால எங்கள் கூட ஆற்றுக்கு சவாரி நடக்கும். நான் நீச்சல் செய்ய அங்கு சென்றிருந்தேன். அங்கு நான் நண்பர்களுடன் நீந்திக் கொண்டிருந்த போது ஒரு கனோ கேக்கிங் படகு சென்றது. அதை பற்றி எனக்கு தெரியாததால் என் நண்பனிடம் அது என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர் ஜகத்பூரில் சாய் சென்டர் இருப்பதாகவும் அங்கே இதற்கான பயிற்சி நடப்பதாகவும் தானும் அங்கு சேர இருப்பதாகவும் சொன்னார். எனக்கு அது சுவாரஸ்யமாக இருந்தது. அது குறித்து எனக்கு தெரியவில்லை. குழந்தைகள் தண்ணீரில் படகு ஓட்டுகிறார்கள், நானும் அவ்வாறு செல்ல வேண்டும். எப்படி செல்வது என கேட்டேன். அவரும் அங்கு சென்று பேசுமாறு கூறினார். நான் உடனே வீட்டிற்கு ஓடி அப்பா நான் அங்கே செல்ல வேண்டும் என்று கூறினேன். அப்பாவும் சரி என்று அழைத்து சென்றார். அப்போது தேர்வு இல்லை, பயிற்சியாளர்கள் பிப்ரவரியில் தேர்வு நடக்கும் என்றனர். பிப்ரவரி மார்ச் மாதத்தில் தேர்வு நடக்கும்போது வாருங்கள் என்றார்கள். நானும் அப்போது சென்றேன். சரி ரஷ்மிதா, காஷ்மீரில் நடைபெற்ற கேலோ இந்தியா நீர் விளையாட்டு விழாவில் உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது? காஷ்மீருக்கு முதல் முறையாக சென்றிருந்தீர்களா? ஆம் சார், நான் முதல் முறையாக காஷ்மீர் சென்றிருந்தேன். அங்கு முதலாவது கேலோ இந்தியா நீர் விளையாட்டு விழா எங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சார் அதில் 2 போட்டிகளில் பங்கேற்றேன். சிங்கிள்ஸ் 200 மீட்டர், டபுள்ஸ் 500 மீட்டர் போட்டிகள். 2லுமே நான் தங்கப்பதக்கம் வென்றேன். ஆஹா, 2லுமே பதக்கம் வென்றீர்களா? எஸ் சார். மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சார். சரி, நீர் விளையாட்டுகள் தவிர உங்களுக்கு வேறு பொழுதுபோக்கு உள்ளனவா? நீர் ले जाती हूँ சார். நீர் விளையாட்டுகளை தவிர எனக்கு ஓடுவது மிகவும் பிடிக்கும். விடுமுறைக்கு செல்லும் போதெல்லாம் நான் ஓட்டப்பயிற்சிக்கு செல்வது வழக்கம். தோடா बहुत. இந்த பழைய மைதானத்தில் முன்னரே கால்பந்து ஓரளவுக்கு கற்றுக்கொண்டேன். அதனால் அங்கு செல்லும் போதெல்லாம் நிறைய ஓடுவேன், கால்பந்து விளையாடுவேன் சார். அப்படியானால் விளையாட்டு உங்க இரத்தத்திலேயே ஊறியிருக்கிறது. சார், நான் முதலாம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பள்ளியில் படித்த போது நான் பங்கேற்ற அனைத்து போட்டிகளிலும் முதல் பரிசு வென்று சாம்பியன் ஆவேன் சார். ரஷ்மிதா, உங்களைப் போல விளையாட்டில் சாதிக்க விரும்பும் இளைஞர்களுக்கு நீங்கள் கூற விரும்பும் செய்தி என்ன? பல குழந்தைகள், குறிப்பாக பெண் குழந்தைகள் வீட்டிலிருந்து வெளியே செல்லுவதற்கே அனுமதிக்கப்படுவதில்லை. வெளியே எப்படி செல்வாய் என்று கேட்பார்கள். சில சமயங்களில் பணப்பற்றாக்குறையால் சிலர் விளையாட்டை கைவிட்டு விடுகிறார்கள். ஆனால் கேலோ இந்தியா திட்டம் பல குழந்தைகளுக்கு பண உதவியும் இதர உதவிகளையும் வழங்குகிறது. அதனால் தற்போது பல குழந்தைகள் முன்னேறி செல்கிறார்கள். விளையாட்டின் மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதனால் அதனை ஒருபோதும் கைவிடாதீர்கள் என்று அனைவரிடமும் கூறுவேன் சார். விளையாட்டு என்பது உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பது மட்டுமல்ல, அதை முன்னெடுத்து சென்று இந்தியாவிற்கு பதக்கம் வென்று தருவதும் நமது கடமையே. சரி ரஷ்மிதா, உங்களுடன் பேசியதில் மிக்க மகிழ்ச்சி. இது உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இத்தனை சிரமங்களுக்கு மத்தியிலும் மகள் முன்னேற இவ்வளவு ஊக்கப்படுத்திய உங்கள் அப்பாவுக்கும் என் வாழ்த்துக்கள், என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். ஜெய் ஜெகநாத். ஜெய் ஜெகநாத் சார். மோசின் அலி, வணக்கம். வணக்கம் சார். மோசின், எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் எனது நல்வாழ்த்துக்கள். நன்றி சார். மோசின், முதலாவது கேலோ இந்தியா நீர் விளையாட்டு விழாவில் முதல் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? சார், நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். முதல் முறையாக காஷ்மீரில் நடைபெற்ற கேலோ இந்தியா போட்டியில் நான் தங்கப்பதக்கம் வென்றுள்ளேன். மக்கள் என்ன கூறுகிறார்கள்? அனைவரும் இதை பற்றி தான் பேசுகிறார்கள் சார். எங்கள் குடும்பமே மகிழ்ச்சியில் இருக்கிறது. உங்கள் பள்ளியில் உள்ளவர்கள்? பள்ளியிலும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். காஷ்மீர் எல்லோ நீங்கள் கோல்டு மெடலிஸ்ட் என்று பெருமையாக கூறுகிறார்கள். இப்போது நீங்கள் பிரபலமாகிவிட்டீர்கள் என்று சொல்லுங்கள். ஆமாம் சார். சரி, நீர் விளையாட்டுகளில் ஆர்வம் எப்படி ஏற்பட்டது? அதன் மூலம் என்ன நன்மைகள் அடைந்தீர்கள்? சிறுவில்தால் ஏரியில் படகுகள் செல்வதை பார்த்தேன். நீ விளையாட விரும்புகிறாயா என்று அப்பா கேட்டார். எனக்கும் ஆர்வம் இருந்ததால் மையத்திலிருந்து பில்குஷ் மேடச் சென்றேன்.
அவர் எனக்கு பயிற்சியிடம் சென்றார். சரி மோசின், நாடு முழுவதிலும் இருந்து மக்கள் வந்திருந்தார்கள். முதல் முறையாக நீர் விளையாட்டுப் போட்டி அதுவும் ஸ்ரீநகரின் தால் ஏரியில் நடைபெற்றது. இவ்வளவு பேர் வந்ததைக் கண்டு அங்குள்ள மக்கள் எப்படி உணர்ந்தார்கள்? மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் சார். எல்லோரும் இது ஒரு அருமையான இடம், இங்குள்ள வசதிகள் அனைத்தும் சிறப்பாக உள்ளன என்று சொன்னார்கள். கேலோ இந்தியா போட்டிகள் சிறப்பாக நடந்தன. நீங்கள் காஷ்மீருக்கு வெளியே எப்போதாவது விளையாடச் சென்றிருக்கிறீர்களா? ஆமாம் சார், நான் போபால், கோவா, கேரளா, இமாச்சல பிரதேசம் ஆகிய இடங்களுக்கு சென்றிருக்கிறேன். சரி, அப்படியானால் நீங்கள் இந்தியாவை சுற்றி பார்த்து விட்டீர்கள். ஆமா சார். சரி, அவ்வளவு வீரர்கள் அங்கு வந்திருந்தார்கள். ஆமா சார். புதிய நண்பர்கள் கிடைத்தார்களா இல்லையா? சார், நிறைய நண்பர்கள் கிடைத்தனர். நாங்கள் தால் ஏரி, லால் சோக் போன்ற இடங்களில் ஒன்றாக சுற்றினோம். பஹல்காமிற்கும் சென்றிருந்தோம். எஸ் சார், எல்லா இடங்களுக்கும் சென்றோம். நான் பார்த்தவரையில் ஜம்மு காஷ்மீரில் விளையாட்டு திறம் மிக சிறப்பாக உள்ளது. ஆமா சார். நம் ஜம்மு காஷ்மீர் இளைஞர்கள் நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் ஆற்றல் கொண்டவர்கள். அதை நீங்கள் செய்து காட்டியுள்ளீர்கள். சார், ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்வதுதான் என் லட்சியம். அதுதான் என் ஒரே கனவு. ஆஹா, சபாஷ்! அதுதான் என் கனவு சார். நீங்கள் சொல்வதை கேட்டதும் எனக்கு மெய்சில் இருக்கிறது. சார், ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்வதுதான் என் லட்சியம். நாட்டுக்காக தேசிய கீதத்தை ஒலிக்கச் செய்வது, அதுதான் என் ஒரே கனவு. தொழிலாளி குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் இவ்வளவு பெரிய கனவுகளை காண்கிறார் என்றால் இந்த நாடு நிச்சயம் மிகப்பெரிய உயரங்களை அடையும். சார், நிச்சயம் அடையும். முதல் முறையாக கேலோ இந்தியா போட்டிகளை நடத்திய இந்திய அரசுக்கு நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் சார். அதனால் தானே உங்கள் பள்ளியிலும் உங்களை கொண்டாடுகிறார்கள். ஆமாம் சார். சரி மோசின், உங்களுடன் பேசியதில் மிக்க மகிழ்ச்சி. என் சார்பாக உங்கள் தந்தைக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவியுங்கள். அவர் ஒரு கூலித் தொழிலாளியாக இருந்த போதிலும் உங்கள் வாழ்க்கையை செதுக்கியுள்ளார். நீங்களும் உங்கள் தந்தையின் வார்த்தைகளை மதித்து 10 ஆண்டுகளாக அயராது தவம் செய்துள்ளீர்கள். இது ஒவ்வொரு விளையாட்டு வீரருக்கும் மிகப்பெரிய உத்வேகம் அளிக்கும். உங்களுக்காக இவ்வளவு உழைத்த உங்கள் பயிற்சியாளருக்கும் மனமார்ந்த நன்றி. என் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள், மனமார்ந்த பாராட்டுக்கள் தம்பி. நன்றி சார். நமஸ்கார் சார். ஜெய் ஹிந்த். நண்பர்களே, ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வு நம் நாட்டின் ஒற்றுமைக்கும் வளர்ச்சிக்கும் மிகவும் அவசியமானது. விளையாட்டு இதில் பெரும் பங்காற்றுகிறது. அதனால்தான் விளையாடுபவர் உயர்வார் என்று எப்போதும் கூறுவேன். நம் நாடு எவ்வளவு போட்டிகளில் பங்கேற்கிறதோ அவ்வளவு பிரகாசிக்கும். இரு வீரர்களுக்கும் உங்கள் சகாக்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் அன்பார்ந்த நாட்டு மக்களே, நீங்கள் யூபிஎஸ்சி என்ற பெயரை நிச்சயம் கேட்டிருப்பீர்கள். இந்த அமைப்பு தான் நாட்டின் மிக கடினமான தேர்வுகளில் ஒன்றான குடிமைப் பணிகள் தேர்வையும் நடத்துகிறது. இந்த பணிகளில் முதலிடம் பிடித்தவர்களின் ஊக்கமூட்டும் கதைகளை நாம் பல முறை கேட்டிருக்கிறோம். இந்த இளைஞர்கள் கடினமான சூழ்நிலைகளில் படித்து தங்கள் அயராத உழைப்பால் இந்த பணியில் இடம் பிடிக்கிறார்கள். ஆனால் நண்பர்களே, யூபிஎஸ்சி தேர்வு பற்றிய மற்றொரு உண்மையும் உள்ளது. மிகவும் திறமையான ஆயிரக்கணக்கான தேர்வர்கள் கடினமாக உழைத்தாலும் ஒரு சில மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் இறுதிப்பட்டியலை அடைய முடியாமல் போகிறார்கள். இந்த தேர்வர்கள் மற்ற தேர்வுகளுக்கு புதிதாக தயாராக வேண்டியிருந்தது. இதனால் அவர்களின் நேரமும் பணமும் வீணானது. எனவே இத்தகைய திறமையான மாணவர்களுக்காக பிரதிபா சேது என்ற ஒரு டிஜிட்டல் தளம் உருவாக்கப்பட்டுள்ளது. யூபிஎஸ்எஸ்சி தேர்வுகளின் அனைத்து நிலைகளையும் கடந்து தகுதி பட்டியலில் இடம்பெறாதவர்களின் தரவுகள் இதில் சேகரிக்கப்பட்டுள்ளன. இந்த போர்ட்டலில் 10,000த்திற்கும் மேற்பட்ட இத்தகைய திறமைசாலிகளின் தரவு உள்ளது. அவர்களில் சிலர் குடிமைப் பணிகளுக்கும், சிலர் பொறியியல் சேவைகளுக்கும் மற்றும் சிலர் மருத்துவ சேவைகளின் அனைத்து கட்டங்களையும் கடந்தவர்களாகவும் இருந்தனர். இறுதியில் தேர்வு செய்யப்படாத அத்தகைய அனைத்து தேர்வர்களின் தகவல்களும் இப்போது பிரதிபா சேது போர்ட்டலில் கிடைக்கின்றன. இந்த போர்ட்டல் மூலம் தனியார் நிறுவனங்கள் இந்த திறமையான மாணவர்களின் தகவல்களை பெற்று அவர்களை தங்கள் நிறுவனங்களில் நியமிக்கலாம். நண்பர்களே,
இந்த முயற்சியினால் நல்ல பலன் அடைந்துள்ளோம். இந்த போர்ட்டல் மூலம் நூற்றுக்கணக்கான தேர்வர்களுக்கு உடனடியாக வேலை கிடைத்துள்ளது. மேலும் சிறிய வித்தியாசத்தில் வாய்ப்பை இழந்த அந்த இளைஞர்கள் இப்போது புதிய நம்பிக்கையுடன் முன்னேறி செல்கிறார்கள். என் அன்பார்ந்த நாட்டு மக்களே, இன்று முழு உலகத்தின் கவனமும் இந்தியாவின் மீது திரும்பியுள்ளது. இந்தியாவில் ஒளிந்திருக்கும் வாய்ப்புகளை உலகமே உற்று நோக்குகிறது. இது தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போதெல்லாம் பாட்காஸ்ட் மிகவும் பிரபலமாகி வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். பல்வேறு தலைப்புகள் தொடர்பான பாட்காஸ்ட்களை பலதரப்பட்ட மக்கள் பார்த்து கேட்கிறார்கள். சமீபத்தில் நானும் சில பாட்காஸ்ட்களில் பங்கேற்றேன். அப்படி ஒரு பாட்காஸ்ட் உலகின் மிகவும் பிரபலமான பாட்காஸ்டர் லெக்ஸ் ஃப்ரிட்மேனுடன் நடந்தது. அந்த பாட்காஸ்டில் பல விஷயங்கள் பேசப்பட்டன. உலகெங்கிலும் உள்ள மக்கள் அதை கேட்டார்கள். உரையாடலின் போது நான் இயல்பாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டேன். ஜெர்மனியைச் சேர்ந்த விளையாட்டு வீரர் அந்த பாட்காஸ்டை கேட்டு நான் அதில் குறிப்பிட்ட விஷயத்தின் மீது தன் கவனத்தை செலுத்தினார். சேதனுடன் அவர் மிகவும் ஒன்றிப்போனார். முதலில் அவர் அது குறித்து ஆராய்ச்சி செய்தார். பின்னர் ஜெர்மனியில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு அந்த விஷயத்தில் இந்தியாவுடன் இணைய விரும்புவதாக கடிதம் எழுதினார். பாட்காஸ்டில் அப்படி என்ன விஷயத்தை மோடி அவர்கள் கூறிவிட்டார். அது ஜெர்மனியைச் சேர்ந்த ஒரு வீரரை இவ்வளவு தூரம் ஈர்த்தது. அது என்ன விஷயம் என்று நீங்கள் யோசிக்கலாம். நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நான் பாட்காஸ்டில் பேசிக்கொண்டிருந்த போது மத்திய பிரதேசத்தின் ஷட்டோலில் உள்ள கால்பாந்த் மீதான ஆர்வம் மிகுந்த ஒரு கிராமத்தை பற்றி கூறினேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஷட்டோலுக்கு சென்றிருந்த போது அங்குள்ள கால்பந்து வீரர்களை சந்தித்தேன். பாட்காஸ்டின் போது ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கையில் நான் ஷட்டோலின் கால்பந்து வீரர்களை பற்றியும் குறிப்பிட்டிருந்தேன். இதே விஷயத்தை தான் ஜெர்மனியின் விளையாட்டு வீரரும் பயிற்சியாளருமான டயட்மர் பியர்ஸ்டோர்ஃபரும் கேட்டார். ஷட்டோலின் இளம் கால்பந்து வீரர்களின் வாழ்க்கை பயணம் அவரை மிகவும் பாதித்து ஊக்கப்படுத்தியது. அங்குள்ள திறமையான கால்பந்து வீரர்கள் மற்ற நாடுகளின் கவனத்தை ஈர்ப்பார்கள் என்று யாரும் கற்பனை கூட செய்திருக்க மாட்டார்கள். இப்போது ஜெர்மனியின் இந்த பயிற்சியாளர் ஷட்டோலை சேர்ந்த சில வீரர்களுக்கு ஜெர்மனியில் உள்ள அகாடமி ஒன்றில் பயிற்சி அளிக்க முன்வந்துள்ளார். இதன் பின் மத்திய பிரதேச அரசும் அவரை தொடர்பு கொண்டுள்ளது. விரைவில் ஷட்டோலை சேர்ந்த நமது சில வீரர்கள் பயிற்சிக்காக ஜெர்மனிக்கு செல்வார்கள். இந்தியாவில் கால்பந்து மேலும் பிரபலமடைவதைக் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கால்பந்து பிரியர்கள் நேரம் கிடைக்கும்போது ஷட்டோலுக்கு நிச்சயம் சென்று அங்கு நடக்கும் விளையாட்டு புரட்சியை அருகில் இருந்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என் அன்பார்ந்த நாட்டு மக்களே, சூரத்தில் வசிக்கும் ஜிதேந்திர சிங் ரத்தோர் பற்றி அறிந்து கொள்வது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தை தரும். உங்கள் மனம் பெருமையால் நிறையும். ஜிதேந்திர சிங் ரத்தோர் ஒரு பாதுகாவலர். ஆனால் அவர் ஓர் அற்புதமான முயற்சியை மேற்கொண்டுள்ளார். அது ஒவ்வொரு தேசபக்தருக்கும் ஒரு பெரும் உத்வேகமாக அமையும். கடந்த சில ஆண்டுகளாக அவர் நமது வீரர்களை பற்றிய தகவல்களை சேகரித்து வருகிறார். பாரத தாயைக் காக்க தங்கள் இன்னுயிரை அர்ப்பணித்தவர்கள் இன்று அவரிடம் முதல் உலகப் போரிலிருந்து இன்று வரை வீரமரணம் அடைந்த ஆயிரக்கணக்கான வீரர்களை பற்றிய தகவல்கள் உள்ளன. அவரிடம் வீரமரணம் அடைந்தவர்களின் ஆயிரக்கணக்கான புகைப்படங்களும் உள்ளன. ஒருமுறை வீரமரணம் அடைந்த ஒருவரின் தந்தை கூறிய வார்த்தைகள் அவர் இதயத்தை தொட்டன. அவர் கூறியதாவது, மகன் சென்றால் என்ன, தேசம் பாதுகாப்பாக உள்ளதல்லவா? இந்த ஒரு வாக்கியம் ஜிதேந்திர சிங் அவர்களின் மனதில் தேசபக்தி என்னும் தீயை மூட்டியது. தற்போது அவர் வீரமரணம் அடைந்த பலரின் குடும்பங்களுடன் தொடர்பில் இருக்கிறார். அவர் சுமார் 2500 வீரமரணம் அடைந்தவர்களின் பெற்றோரின் பாத மண்ணையும்
புனிதமாக சேகரித்து வைத்துள்ளார். இது நமது ஆயுதப்படைகள் மீதான அவரது ஆழ்ந்த அன்புக்கும் ஈடுபாட்டிற்கும் ஓர் சான்றாகும். அவரின் வாழ்க்கை நமக்கு தேசபக்தியின் உண்மையான அர்த்தத்தை கற்றுத் தருகிறது. என் அன்பார்ந்த நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் வீடுகளின் கூரைகளிலும் பெரிய கட்டிடங்களிலும் அரசு அலுவலகங்களிலும் சோலார் பேனல்கள் பிரகாசிப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். மக்கள் இப்போது இதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்கிறார்கள். நம் நாட்டின் மீது சூரிய பகவானின் கருணை இவ்வளவு இருக்கும்போது அவர் அருளும் அந்த ஆற்றலை நான் ஏன் முழுமையாக பயன்படுத்தக்கூடாது? நண்பர்களே, சூரிய சக்தியால் நமது விவசாயிகளின் வாழ்க்கையும் மாறி வருகிறது. அதே நிலம், அதே உழைப்பு, அதே விவசாயி. ஆனால் தற்போது உழைப்பின் பலன் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. இந்த மாற்றம் சோலார் பம்ப் மற்றும் சோலார் அரிசி ஆலைகளால் ஏற்படுகிறது. தற்போது நாட்டின் பல மாநிலங்களில் நூற்றுக்கணக்கான சோலார் அரிசி ஆலைகள் நிறுவப்பட்டுள்ளன. இந்த சோலார் அரிசி ஆலைகள் விவசாயிகளின் வருமானத்தை மட்டுமல்ல, அவர்களின் முகத்தில் மகிழ்ச்சியையும் அதிகரித்துள்ளன. நண்பர்களே, பீகாரைச் சேர்ந்த தேவகி அவர்கள் சோலார் பம்ப் மூலம் ஒரு கிராமத்தின் தலைவிதியை மாற்றியுள்ளார். முசாஃபர்பூரின் ரத்தன்புரா கிராமத்தைச் சேர்ந்த தேவகியை மக்கள் சோலார் தீதி என்று அன்புடன் அழைக்கிறார்கள். தேவகியின் வாழ்க்கை எளிதானதாக இருக்கவில்லை. இளம் வயதில் திருமணம், குறுநிலம், 4 குழந்தைகளை சுமக்கும் பொறுப்பு மற்றும் எதிர்காலத்தை பற்றிய தெளிவற்ற பார்வை. ஆனால் அவரது மன உறுதி ஒருபோதும் உடையவில்லை. அவர் ஒரு சுய உதவிக் குழுவில் இணைந்தார். அங்குதான் சோலார் பம்ப் பற்றி தெரிந்து கொண்டார். அவர் சோலார் பம்பிற்கு தேவையான முயற்சிகளை தொடங்கி அதில் வெற்றியும் கண்டார். சோலார் தீதியின் சோலார் பம்ப் அதன் பிறகு அந்த கிராமத்தையே மாற்றிவிட்டது. முன்பு சில ஏக்கர் நிலத்திற்கு மட்டுமே பாசனம் செய்ய முடிந்த இடத்தில் இப்போது சோலார் தீதியின் பம்ப் மூலம் 40 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பிற்கு தண்ணீர் பாய்கிறது. சோலார் தீதியின் இந்த இயக்கத்தில் கிராமத்தின் மற்ற விவசாயிகளும் இணைந்துள்ளனர். அவர்களின் பயிர்கள் செழித்து வளரத் தொடங்கின. வருமானம் பெருகத் தொடங்கியது. நண்பர்களே, முன்பு தேவகியின் வாழ்க்கை 4 சுவர்களுக்குள் முடங்கியிருந்தது. ஆனால் இன்று அவர் முழு நம்பிக்கையுடன் தன் பணிகளை செய்கிறார். சோலார் தீதியாக பணம் ஈட்டுகிறார். மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அவர் விவசாயிகளிடமிருந்து UPI மூலம் கட்டணங்களை பெறுகிறார். இப்போது கிராமம் முழுவதும் அவரை மிகவும் மரியாதையுடன் பார்க்கிறார்கள். அவரது கடின உழைப்பும் தொலைநோக்கு பார்வையும் சூரிய சக்தி மின்சாரம் பெறுவதற்கான சாதனம் மட்டுமல்ல, அது கிராமங்கள் தோறும் புதிய ஒளியை ஏற்றும் புதிய சக்தி என்பதையும் நிரூபித்துள்ளது. என் அன்பார்ந்த நாட்டு மக்களே, செப்டம்பர் 15ஆம் தேதி இந்தியாவின் மாபெரும் பொறியாளர் மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா அவர்களின் பிறந்த நாள். அந்த நாளை நாம் பொறியாளர்கள் தினமாக கொண்டாடுகிறோம். பொறியாளர்கள் வெறும் இயந்திரங்களை உருவாக்குபவர்கள் அல்லர். அவர்கள் கனவுகளை நனவாக்கும் கர்மயோகிகள். இந்தியாவின் ஒவ்வொரு பொறியாளரையும் நான் பாராட்டுகிறேன். அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செப்டம்பர் மாதத்தில்தான் பகவான் விஸ்வகர்மா பூஜைக்கான நாளும் வரவிருக்கிறது. செப்டம்பர் 17ஆம் தேதி விஸ்வகர்மா ஜெயந்தி. இந்த நாள் நமது பாரம்பரிய கைவினைத்திறன் மற்றும் அறிவை ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு தொடர்ந்து கொண்டு செல்லும் நமது விஸ்வகர்மா சகோதரர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. நமது தச்சர்கள், கொல்லர்கள், பொற்கொல்லர்கள், குயவர்கள், சிற்பிகள், கொத்தனார்கள் என அனைவரும் எப்போதும் இந்தியாவின் செழுமைக்கு அடித்தளமாக இருந்து வருகிறார்கள். நமது இந்த விஸ்வகர்மா சகோதரர்களுக்கு உதவுவதற்காகவே அரசு விஸ்வகர்மா திட்டத்தையும் செயல்படுத்தி வருகிறது. நண்பர்களே,
இப்போது நீங்கள் ஒரு ஒலிப்பதிவை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். तो ये जो मानपत्र में आपने लिखा है, ये स्टेटों के बारे में मैंने जो कुछ किया या हैदराबाद के बारे में हमारी गवर्नमेंट ने जो कुछ किया, ठीक है किया, लेकिन आप जानते हैं कि हैदराबाद का किस्सा इस तरह से हमने किया, उसमें कितनी मुसीबत हुई। सब स्टेटों के साथ, सब प्रिंसेस के साथ हमने वायदा दिया था कि भाई कोई प्रिंस का, कोई राजा का हम अलग फैसला नहीं करेंगे, सबका एक ही साथ जैसे सबका होता है ऐसा उनका भी। लेकिन उनके लिए हमने वहां तक अलग समझौता किया। சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடையது. ஹைதராபாத் சம்பவங்கள் குறித்து அவரது குரலில் வெளிப்படும் வேதனையை உங்களால் உணர முடியும். வரும் செப்டம்பர் மாதம் நாம் ஹைதராபாத் விடுதலை நாளையும் கொண்டாடுவோம். ஆபரேஷன் போலோவில் பங்கேற்ற அனைத்து வீரர்களின் வீரத்தையும் நாம் நினைவுகூரும் மாதம் இது. ஆகஸ்ட் 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது ஹைதராபாத் தனி நாடாக இருந்தது என்பது நமக்கு தெரியும். நிஜாம் மற்றும் ரசாக்கர்களின் அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தன. முபாரனா கொடியை ஏற்றுவதற்கோ அல்லது வந்தே மாதரம் கூறுவதற்கோ கூட மரணதண்டனை விதிக்கப்பட்டது. பெண்கள் மற்றும் ஏழைகள் மீது கொடுமைகள் இழைக்கப்பட்டன. அந்நேரத்தில் இந்த பிரச்சனை பெரிதாகும் என்று பாப்பா சாஹேப் அம்பேத்கரும் எச்சரித்திருந்தார். கடைசியில் சர்தார் பட்டேல் இந்த விஷயத்தை கையாண்டார். அவர் ஆபரேஷன் போலோவை தொடங்க அரசை தயார்படுத்தினார். மிக குறுகிய காலத்தில் நமது படைகள் ஹைதராபாத்தை நிஜாமின் கொடுங்கோன் மேல் இருந்து விடுவித்து அதை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாற்றின. நாடு முழுவதும் இந்த மகத்தான வெற்றியை கொண்டாடியது. என் அன்பார்ந்த நாட்டு மக்களே, நீங்கள் உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் அங்கே இந்திய கலாச்சாரத்தின் தாக்கத்தை நிச்சயம் காண முடியும். இந்த தாக்கம் உலகின் பெரிய நகரங்களுக்கு மட்டுமல்ல, சிறிய நகரங்களிலும் பரவியுள்ளது. இத்தாலியின் ஒரு சிறிய நகரமான கேம்ப் ரோட்டோண்டோவில் இதற்கான ஒரு சிறந்த உதாரணத்தை காண முடிந்தது. அங்கு மகரிஷி வால்மீகி அவர்களின் சிலை திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அந்த நகரத்தின் மேயர் உட்பட பல முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். கேம்ப் ரோட்டோண்டோவில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் மகரிஷி வால்மீகியின் சிலை நிறுவப்பட்டதால் பெரிதும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மகரிஷி வால்மீகியின் செய்திகள் நம் அனைவருக்கும் பெரும் உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, இந்த மாத தொடக்கத்தில் கனடாவின் மிசிசாகாவில் 51 அடி உயரமுள்ள பகவான் ஸ்ரீராமர் சிலையும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வை குறித்து மக்களிடையே பெரும் உற்சாகம் காணப்பட்டது. சமூக ஊடகங்களில் பகவான் ஸ்ரீராமரின் பிரம்மாண்டமான சிலையின் வீடியோக்கள் பரவலாக பகிரப்பட்டன. ராமாயணம் மற்றும் இந்திய கலாச்சாரத்தின் மீதான இந்த அன்பு இப்போது உலகின் ஒவ்வொரு மூலைக்கும் பரவி வருகிறது. ரஷ்யாவில் விளாடிவோஸ்டாக் என்ற ஒரு பிரபலமான இடம் உள்ளது. பலர் இந்த இடத்தை குளிர்காலத்தில் வெப்பநிலை -20 முதல் -30 டிகிரி செல்சியஸ் வரை குறையும் இடமாக அறிவார்கள். இந்த மாதம் விளாடிவோஸ்டாக்கில் ஒரு தனித்துவமான கண்காட்சி நடைபெற்றது. அதில் ரஷ்ய குழந்தைகள் ராமாயணத்தின் பல்வேறு கருப்பொருள்களில் வரைந்த ஓவியங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டன. அங்கு ஒரு போட்டியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உலகின் வெவ்வேறு பகுதிகளில் இந்திய கலாச்சாரம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வருவதைக் கண்டு உண்மையிலேயே மனம் மகிழ்கிறது. என் அன்பார்ந்த நாட்டு மக்களே, இத்துடன் மனதின் குரல் நிறைவடைகிறது. இந்த சமயத்தில் நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா களை கட்டியுள்ளது. வரும் நாட்களில் பல பண்டிகைகளின் கொண்டாட்டங்கள் தொடரும். இந்த பண்டிகைகளின் போது
சுதேசி என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. பரிசு என்பது இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதாக இருக்கட்டும். உடை என்பது இந்தியாவில் நெய்யப்பட்டதாக இருக்கட்டும். அலங்காரம் இந்தியாவில் தயாரான பொருட்களால் அமையட்டும். ஒளி என்பது இந்தியாவில் தயாரான விளக்குகளால் ஒளிரட்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவையிலும் எல்லாம் சுதேசியாகவே இருக்கட்டும். பெருமையுடன் சொல்லுங்கள், இது சுதேசி. பெருமையுடன் சொல்லுங்கள், இது சுதேசி. பெருமையுடன் சொல்லுங்கள், இது சுதேசி. இந்த உணர்வுடன் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். ஒரே மந்திரம், உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம். ஒரே பாதை, தற்சார்பு இந்தியா. ஒரே இலக்கு, வளர்ந்த இந்தியா. நண்பர்களே, இந்த மகிழ்ச்சிகளுக்கு மத்தியில் நீங்கள் அனைவரும் தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஏனென்றால் எங்கு தூய்மை இருக்கிறதோ அங்கு பண்டிகைகளின் ஆனந்தமும் பன்மடங்கு பெருகும். நண்பர்களே, மனதின் குரலுக்காக இதேபோல் அதிக எண்ணிக்கையில் உங்கள் செய்திகளை தொடர்ந்து அனுப்புங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆலோசனையும் இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது. உங்கள் கருத்துக்களை என்னிடம் தொடர்ந்து கொண்டு சேருங்கள். அடுத்த முறை நாம் சந்திக்கும்போது மேலும் புதிய விஷயங்களைப் பற்றி உரையாடுவோம். மிக்க நன்றி. வணக்கம்.